2 வருஷம் காத்திருந்த அந்த அஜித் ரசிகர்களுக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீட்டான ஒரு படமாக தான் இருக்கு. இது ஒரு பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடுறது காரணம் வந்து அஜித்ன்றது. அதை தாண்டி எனக்கு படம் பிடிச்சிருக்கு. ஒரு தீபாவளிக்கு கடந்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வர வேண்டிய ஒரு படம் அது. உண்மையிலே பொங்கலுக்கு வந்திருந்தா இந்த படம் இந்த 10 நாள் லீவு இந்த படம் தான் அடிச்சு தூக்கியிருக்கோம். இதை விட வேற என்ன படம் எடுக்க முடியும்? வந்து மணல் புயல், அப்புறம் வந்து பனி புயல், இந்த கதைக்கு ஒரு பொருத்தமான ஒரு நாடாக லொகேஷனாக அவ்வளவு ஆக்டா இருக்கு. இதுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா? அது ஒரு ஹாலிவுட் படம் பாக்குற மாதிரியான ஒரு ஃபீல். ஒரு மாஸ் ஹீரோ ஒரு யதார்த்த தன்மையோட ஒரு படத்தை நடிக்க முடியும் அப்படின்றத விதையா எடுத்துக்கலாம். இதெல்லாம் வேணாங்க, நேரம் கதைக்குள்ள வாங்க, கண்டென்ட்டுக்குள்ள வாங்க. இதெல்லாம் நாங்க பார்க்க விரும்பல. எப்பவுமே அந்த இன்ட்ரோ சீன் வரும்பொழுது சூடம் கொளுத்துறது, பேப்பரை தூக்கி போடுறது, அப்படி அஜித் எப்போ வர போறாருன்னு இவங்க ரெடியா வரதுக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு பொட்டி தள்ளின்னு அவர் பாட்டு கார்ல ஏறிட்டாரு. இன்ட்ரோவே ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு நான் சொல்லுவேன். தன்னை எதிர்த்து பேசுறவங்க, தனக்கு எதிராக வந்து காட்சிகள்ல நடிக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் பின்வினைகள்லாம். ஒரு காட்சியில ஆரோ வந்து பூமரு அப்படின்னு ஒரு சட்டையை கழட்டி ஸ்கிரீன் மேல அடிக்கிறாங்க. இந்த அளவுக்கு இருக்கும்போது இதை ஒத்துக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை அனுமதிக்கிறதுக்கான ஒரு பெரிய தில்லே வேணும். இருக்கிறதே அந்த படத்துல ஒரு 10 கேரக்டர் தான். நீங்க அந்த 10 கேரக்டரை மிக சரியாக வந்து ஃபில் பண்ணிருக்காரு மகிழ் திருமணி. அந்த 10 கேரக்டருக்கும் ஸ்பேஸ் கொடுத்திருக்காரு அஜித். அர்ஜுனுக்கான ஒரு ஒரு அருமையான ஒரு ரொம்ப இயல்பா நடிச்சிட்டு போறாரு. வந்து ரொம்ப பிடிச்சது. Bharat Institute of Higher Education and Research. உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜபீர் செந்தமிழ். இது அக்காட் வாய்ஸின் கருத்தும் களமும் நிகழ்ச்சி. இன்று நம்முடன் இருந்திருக்கிறார் திரைத்திறன் ஆய்வாளர் CR பாலு அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. 2 வருஷம் கழிச்சு வந்த படம். அதுல இருந்து ஒரு சின்ன ரிவ்யூல இருந்து போயிடலாம் நினைக்கிறேன். நீங்க படம் பார்த்துட்டீங்களா? ரிவ்யூ சொல்லுவீங்க. படம் எப்படி இருக்கு? விடாமுயற்சி நீங்களே சொல்லிட்டீங்க. 2 வருஷம் கழிச்சு வந்த படம். 2 வருஷம் காத்திருந்த அந்த அஜித் ரசிகர்களுக்கு ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரீட்டான ஒரு படமாக தான் இருக்குது. நான் வந்து அண்டை மாநிலம் ஆந்திராவில் போய் அந்த முதல் காட்சியை பார்த்தப்போ வந்து நீங்கள் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு காட்சி ரசிகர் தான் கொண்டாடுவாங்க, அதை பற்றி அப்படின்னு. ரசிகர்கள் என்ன கொண்டாடினாலும் அவங்களுக்கு பிடிக்காமல் போனால் பெருங்கொண்டாட்டமாக இருக்காது. அப்படியே கொஞ்சம் அப்படியே கலைஞ்சு போயிடுவாங்க. இது ஒரு பெரும் கொண்டாட்டமாக கொண்டாடுறது காரணம் வந்து அஜித்ன்றது. அதை தாண்டி எனக்கு படம் பிடிச்சிருக்குது, ரசிகர்களும் பிடிச்சிருக்கு. இதை விட வேற என்ன படம் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள். அதுதான். ஓகே சார். இன்னொரு பக்கம் பார்க்குறோம், எந்த ஒரு பண்டிகை நாளும் கிடையாது, விடுமுறை நாளும் கிடையாது. ஏதோ ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு மாதம் பிப்ரவரியில் வருது. ஆனால் முதல் நாளே வந்து 25 கோடி வசூல் அப்படின்றது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. ஒரு படத்துக்கு ஹீரோ ப்ரொமோஷன் கிடையாது. ஒரு படத்துக்கு ஒரு ஹீரோ வந்து எதுலேயும் பேட்டி கொடுக்க மாட்டாரு. அந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தகவல் வந்தாலுமே அவரே மூடி மறைச்சிருவாரு. அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்கறதுனா வேண்டாம், என்ன இந்த பேர் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுத்துட்டே வருவாரு. ஆனால் அப்படிப்பட்ட ஹீரோடைய முதல் நாள் வெற்றி என்பது 25 கோடியா இருக்கு. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை, அந்த படத்துக்கு நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்புக்கான காரணம் என்ன, துணிவுன்னு ஒரு இட்டு படத்துக்கு அப்புறம் வந்து அந்த படத்துக்குள்ள விக்னேஸ்வரன் வராரு. வந்து அந்த படம் மாற்றப்படுகிறது. மகிழ் திருமேனி உள்ள வந்த பிறகு அஜர்பைஜானுக்கு அந்த படத்துக்கு போறாங்க. சில இடர்பாடுகள், இந்த படம் டிலே ஆகுது, கால்ஷீட் பிரச்சனை, அப்புறம் என்னென்னவோ காரணங்கள்லாம் சொல்றாங்க. ஒரு கட்டத்தில் ஃபேன்ஸே வந்து அப்டேட் கேட்க ஆரம்பிச்சு சோர்ந்து போய் அஜர்பைஜான் நாட்டுனால தான் இந்த பிரச்சனை அப்படின் போது, ஏங்க அஜர்பைஜானுக்கு போனீங்க, நீங்க வந்து இங்க இருக்கிற அம்ஜகர்லேயே எடுத்துட்டு போலாமே அப்படின்ற அளவுக்கு அந்த கோபத்தோட வெளிப்பாடு வந்து. ஆனால் எல்லாம் முடிஞ்சு ஒரு தீபாவளிக்கு கடந்த தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ வர வேண்டிய ஒரு படம் அது. அந்த ஃபெஸ்டிவல்ல செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமா இருந்து உண்மையிலே பொங்கலுக்கு வந்திருந்தா இந்த படம் இந்த 10 நாள் லீவு இந்த படம் தான் அடிச்சு தூக்கியிருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு பண்டிகை நாள் கிடையாது, ஒரு விசேஷமான ஒரு இதுவும் கிடையாது, வந்து ஒரு வீக்கெண்டும் கிடையாது. வந்து நீங்க ஒரு வெள்ளிக்கிழமை ரிலீஸ், பொதுவான வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். வெள்ளி சனி ஞாயிறு ஒரு 3 நாள் லீவ் போட்டுடலாம்பா அப்படின்ற ஒரு விஷயம் கூட வரும். வியாழக்கிழமை ரிலீஸ் ஆகிற இந்த படத்திற்கு ஒரு வரவேற்புக்கான காரணம் என்னன்னா அந்த படத்தின் மேல் உள்ள எதிர்பார்ப்பு தான். வந்து இதெல்லாம் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி வந்து இந்த படம் எந்த அளவுக்கு போய் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது ஆடியன்ஸு நாம உட்பட வந்து எதுக்குங்க இதை போய் அஜர்பைஜானுக்கு போய் எடுத்தாங்க. ஏன்னா அஜர்பைஜானில் இருந்தப்போ அவங்களே கொடுக்கல. வெளிவந்த தகவல் என்னன்னா அங்கே வந்து மணல் புயல், அப்புறம் வந்து பனி புயல், அங்கே இருக்கிறவங்களுக்கு அது இங்கிலீஷே சுத்தமாக தெரியாது. அது வந்து ஒரு ரஷ்யாவுக்கும் துபாய்க்கும் துருக்கிக்கும் இடையில இருக்கிற ஒரு நாடு, ஒரு ஏஷியாவா யூரோப்பா அப்படின்ற அளவுக்கு
பூலோகத்தில் வித்தியாசமான ஒரு நாடு அப்படின்னு சொல்லியிருந்தப்போ இந்த கதைக்களத்திற்கு ஒரு தேவையான ஒரு நாடாக, இந்த கதைக்கு ஒரு பொருத்தமான ஒரு நாடாக, லொகேஷனாக அஜித்துடைய தேர்வா அல்லது மகிழ்ச்சிமணி தேர்வான்னு தெரியல, அவ்வளோ ஆப்டா இருக்கு. இதுக்காக தான் இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களா அப்படின்ட்டு தாண்டி முழுக்க எனக்கு பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படம் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இன்னொரு பக்கம் நம்ம ஹாலிவுட் படம்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட எப்பவுமே வந்து கோலிவுடா இல்லை வந்து கேரளா படங்கள்னா நம்ம கேரளா படங்களை வந்து அதிகமாக வந்து விமர்சித்து பேசுவோம், ரொம்ப சிலாகச்சு பேசுவோம், ரொம்ப யதார்த்த தன்மையோடு எடுக்கிறாங்க அப்படின்னு. ஒரு மாஸ் ஹீரோ ஃபேக்டருக்கு தமிழ் சினிமாவில் எப்பவுமே இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே வந்து ஒரு பாட்டு, அதாண்டா இதாண்டான்னு வந்து பூசணிக்காய் உடைக்கணும், இல்லை ஒரு ஃபைட் இருக்கணும், பூக்கரி பொங்கல் அப்படின்னு. இந்த ஒரு படத்தில் முன்னாடி மகிழ் சொன்ன மாதிரி எந்த ஒரு அப்டேட்டும் கிடையாது. இது ஒரு விதையா நினச்சிக்கலாமா? ஒரு மாஸ் ஹீரோ ஒரு யதார்த்த தன்மையோட ஒரு படத்தை நடிக்க முடியும் அப்படின்றத விதையா எடுத்துக்கலாமா? இல்லை, இது விதையா தாண்டி உங்களுக்கு இதே நீங்கள் ஆரம்ப 80 காலகட்டங்கள்லாம் நாங்களாம் படிக்கிற சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா ரஜினியோடைய மாஸ் இன்ட்ரோ, அதன் பிறகு விஜய் அஜித் வந்த பிறகு திரும்ப அவங்க டயலாக்ல நீங்கள் சொல்கிற மாதிரி தான் வந்து நான் என்ன நீ என்ன அப்படி இப்படின்னு போயிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு சினிமாவுடைய வடிவமே மாறிடுச்சு. இதெல்லாம் வேணாங்க, நேராக கதைக்குள்ளே வாங்க, கண்டென்ட்டுக்குள்ளே வாங்க, இதெல்லாம் நாங்கள் பார்க்க விரும்பல. அதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, இன்றைய தலைமுறைகள் மிக ஈஸியாக உலக படங்களை அவர்கள் உள்ளங்கையில் பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துருச்சு. நீங்க சொன்ன மாதிரி மலையாள சினிமா எப்போ மாறிடுச்சு, மலையாள சினிமா இன்னைக்கு அட்வான்ஸா மாறிடுச்சு. அதை தாண்டி இன்னும் நான் வந்து ஓப்பனிங் ஷாட்டு, கில்டப்பு இதெல்லாம் வச்சு அப்புறமா பஞ்ச் டைலாக்கு இதெல்லாம் வேணான்னு அந்த ஹீரோக்களே முடிவு பண்ணிட்டாங்க. அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக அஜித் போய் வாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் மகிழ் திருமணி அது சொன்னது தான். அதுக்கான காரணம் சொன்னது தான். இதை வந்து எதிர்பார்த்து வராதிங்க, இதில் வந்து ஒரு மாஸ் ஓப்பனிங் கிடையாது, ஒரு இன்ட்ரோ சாங் கிடையாது, ஒரு பஞ்ச் டைலாக் கிடையாது, அது படம் அது பாட்டும் அது ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். அப்படின்பொழுது நான் எல்லாரும் கூட கோவப்பட்டாங்க. வந்து என்னங்க இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சுட்டு ஒரு பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் நெகட்டிவாக பேசிட்டு, நெகட்டிவாக பேசல, ஒரு யதார்த்தமாக பேசியிருந்தாரு. இந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சியில் நான் பார்த்துருந்தப்போ நகிரியில் ஒரு தேட்டரில் பார்த்துருந்தேன். கிட்டத்தட்ட பயங்கர ஃபேன்ஸ். எப்பவுமே அந்த இன்ட்ரோ சீன் வரும்பொழுது சூடம் கொளுத்துறது, பேப்பரை தூக்கி போடுறது, ஸ்க்ரீன் முன்னாடி ஆடுறதெல்லாம் இருப்பாங்களே, அப்படி அஜித் எப்போ வரப்போறாருன்னு இவங்க ரெடியாக வரதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி தள்ளின்னு அவர் பாட்டு காரில் ஏறிட்டாரு. ஏறிட்ட உடனே இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அந்த ஒரு இன்ட்ரோவே ரொம்ப சூப்பராக இருந்தது நான் சொல்லுவேன். நான் வந்து அந்த மனநிலைக்கு மாறிட்டாங்க. அதுக்கு இன்னொரு காரணம் ஏன்னா விஜயும் மாறிட்டார். விஜய்க்கு பார்த்தீங்கன்னா பெரிய பில்டப்லாம் கிடையாது. மேபி இந்த படம் ஜனநாயகன்ல எப்படி இருக்குன்னு தெரியல. வந்து இதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களுக்கு வந்து ஒரு 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இத்தனை படங்கள் நடிச்சிட்டாங்க, ஒரு பக்குவம் வந்துருச்சு, அவங்களும் இன்றைய தலைமுறையை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பண்ணா இப்போ வேணா சொல்லி ஏங்க கிரிஞ்சு பண்ணிட்டு இருக்கீங்கன்றாங்க. அது ஆயிட போகிறதுக்காக வந்து ரொம்ப இயல்பாக கடத்திட்டு ஒரு கதாநாயகன் ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு பொட்டியை சொல்லிட்டு ஒரு காரில் ஏறி அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகிட்டு போயிட்டே இருக்கிற ஒரு காட்சியை வந்து மிக யதார்த்தமாக இருந்தது, பிடிச்சிருந்தது. அதே வரவேற்றார்கள், ரசித்தார்கள். இன்னொரு பக்கம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சாபக்கேடு அப்படின்னு சொல்லலாம். இயக்குனர் ஒரு கதையை எடுத்துகிட்டு வருவாங்க, அதை வந்து ஹீரோ திருத்தி, ஹீரோடைய மச்சான் திருத்தி, ஹீரோடைய உறவுகாரர்கள் திருத்தி எடுத்துகிட்டு வந்த படம் ஒன்றா இருக்கும், வெளியே வந்த படம் வந்து வேறையா இருக்கும். இந்த விஷயத்தெல்லாம் உடைச்சி அஜித் நிறைய விஷயத்த பண்ணுவார். ஏன்னா அஜித் அடிச்சா ஏற்றுக்க மாட்டாங்கன்னும் போது மங்காத்தா மரன் படத்தில் வந்து வைபவ் அடிக்க வச்சிருப்பாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அருண் விஜயை வச்சு கெட்ட வார்த்தையில திட்ட வச்சிருப்பாரு. இதெல்லாம் தான் ஏற்றுப்பாரு. அந்த ஒரு மனநிலையை எப்படி பார்க்குறீங்க அஜித் கிட்ட? பரீட்சாத்து முறைன்னு கூட சொல்லலாம். இது கொஞ்சம் ரிஸ்கான ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் பொதுவாக இந்தியாவில் உண்டு, தென்னிந்தியாவில் இது மாதிரியான மாஸ் ஹீரோக்களை கடவுளாக நம்புகிற ரசிகர்கள் இன்னும் இருக்காங்க. ஏன்னா அருணாச்சலம் அனாத பயலை அப்படின்னு ஒரு சொன்ன வார்த்தைக்காக அந்த வடிவகாட்சி போற இடம் பூரா வந்து இது பண்ணாங்க. அது ஏதோ ஒரு அரசியல் அழுத்தத்தினால வந்து ரஜினியை மேடைகளில் தப்பா பேசுறதுனால மனோரமா வீட்டை விட்டு வெளியே வராம ரஜினி ஒரு அறிக்கை கொடுத்து சினிமாவை பாருங்க, இன்னைக்கா இருந்தாலும் அவங்க எனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொன்ன பிறகுதான் அவங்க வந்து வெளியிட்டாங்க. இது சவுத் இந்தியாவில் கேரளாவை தவிர மீது எல்லா இடத்துலையும் உண்டு. நீங்க கர்நாடகாவில் போய் ராஜ்குமார்லாம் நீங்க பேசிட முடியாது ஒரு காலத்துல வந்து தெய்வமா. அதே போலதான் NTR வந்து இப்படி இருந்தது. வந்து இந்த விஷயம் வந்து எல்லா ஹீரோக்களுக்கும் உண்டு. அப்படி இருக்கும் பொழுது இப்ப இயல்பான ஒரு விஷயம் ஆயிட்ட போது அஜித்துக்கும் தெரியும். அது தன்னை எதிர்த்து பேசுறவங்க, தனக்கு எதிராக வந்து காட்சிகள்ல நடிக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் பின்வினைகள்லாம் வரும். இது உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த படத்தில் வந்து நான் திரையரங்கில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒரு காட்சியில் ஆரோ வந்து பூமரு அப்படின்னு ஒரு சட்டையை கழட்டி ஸ்க்ரீன் மேலே அடிக்கிறான். வந்து ஆமாம், சட்டையை கட்டாமல் வேற ஏதாவது அடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன் அடிக்கும். நாங்கள் படம் ஓடாதனே முடிவு பண்ணிட்டோம். வந்து இந்த அளவுக்கு இருக்கும்போது இதை ஒத்துக்கிறாங்க அப்படின்னு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதை அனுமதிக்கிறதுக்கான ஒரு பெரிய தில்லே வேணும்.
அது அஜித் அவங்க வந்து தான் நீங்கள் மங்காத்தா சம்பவங்கள்லாம் ஒன்று தெரியும் வந்து வைபவம் நடிக்க மாட்டேன்னு சொல்லி பிபிஎம் வேணாங்க விட்டுருங்க அவன் வெளியே போனாங்க அவனை சும்மா இருக்க மாட்டாங்கன்னு இல்லைப்பா அதெல்லாம் பண்ணுங்க நீங்கன்னு சொல்லி படம் பார்த்த சத்யம் தேட்டரில் படம் பார்த்த சிம்புவும் வைபவம் படம் வந்து என்னடா என் தலையை வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்காமேன்னு அடிக்க போனதா சண்டை போட்டதா கூட ஒரு விஷயம் உண்டு. இந்த இயல்பு இருக்கு இல்லைங்களா இதுதான் சினிமாவுக்கு வந்து நீங்கள் நாங்கள் இப்படி தாங்க இருக்கிறோம் சினிமா இப்படி தாங்க பார்க்குறோம். நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சினிமாவை பாருங்கள் மற்றதை பாருங்க. அதுதான் அஜித் சொன்னது வந்து விஜய் வாழ்க்கை அஜித் வாழ்க்கை சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க சினிமா இங்க பாக்குறீங்களா வெளியே போகும்போது உங்க வேலையை நீங்க பாருங்க. நாங்க இப்படிதான் உள்ளுக்குள்ள இங்க பேசி இது வந்து இதுதான் யதார்த்தம். ஒருத்தர் இங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து தெய்வம் கடவுள்னு அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் சக நடிகர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இது திரைப்படம் அப்படின்ற ஒரு விஷயம் அதை மிக சரியாக ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. இப்போ இந்த படத்துல அதை தொடர்ந்து. இன்னொரு பக்கம் வந்து இந்த படத்துல இருக்கிற விமர்சனங்கள் நம்ம பேசியாக வேண்டியது இருக்கு. நிறைய நெகட்டிவ் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது நெகட்டிவ் பரப்புறாங்களா இல்லை நெகட்டிவா அவங்க சைட்ல இருந்து பார்த்தா தான் தெரியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு பார்க்கலாம். திரிஷாவை வந்து அஃபேர் இருக்கிற மாதிரி சித்தரிச்சது வந்து தப்பு, அப்படி பண்ணியிருக்க தேவையில்லை அப்படின்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இல்லை வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஒன்று ஆணாதிக்க குணம் கொண்ட ஒரு இன்னும் அந்த சூழல் இருக்குது அது மாதிரியான விமர்சனம் பண்றவர்கள். இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க ஒரு மாஸ் ஹீரோ எப்படிங்க வந்து ஒரு அஃபேர் இருக்குது அந்த மனைவியை வந்து ஏத்துக்கிறாரு மறுபடியும் அவங்க வந்து வற்புறுத்துறாரு விவாகரத்துக்கு அப்ளை பண்ணியாச்சு அவன் அந்த நபரை எப்படி கார்ல கொண்டு போய் விடுறாரு அப்படின்றப்பல. இது இன்னொரு காரணம் என்னன்னா அவங்க வந்து ஒரு மிடில் கிளாஸோ ஒரு அப்பர் மிடில் காமிக்கல வந்து ஒரு உயர்த்தட்ட மக்கள் தான் வந்து அவங்க காமிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அஜர்பைஜான்லாம் தான் நடக்குது. எல்லாரும் வந்து கலந்துக்கிறவங்க வந்து ஒரு உயர்த்தட்டு மக்களாக தான் இருக்காங்க. அங்கே ஈஸியாக இது பண்ணுறாங்க. அங்கே வந்து ஒரு அந்த திருமண இதுலேயே வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பார்ட்டிலாம் கூட நடக்குது. இது மாதிரியா இருக்கும்போது அவங்களுக்கு டைவர்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஈஸியாக அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அது கடத்து ஒரு சினிமா பார்த்துட்டு நீங்கள் ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது அப்படின்போது அப்பட்டமாக ஹாலிவுட் படங்களில் வந்து வில்லனா கூடயும் வந்து அந்த கதையின் நாயகி வந்து இருப்பா, ஹீரோ கூட இருப்பா. அப்படின்போது அதை ஏத்துக்கிற பாலியல் உறவுன்றது ரொம்ப யதார்த்தமானது. அவ்வளவு அளவு கூட தேவையில்லை. நமக்கான ஒரு மரபு இருக்கு, மாண்பு இருக்கு, எல்லாம் ரைட்டு. இதை கதையா பாருங்களேன், திரைப்படமா பாருங்களேன். ஏன் இப்படி ஒரு கதையை சொல்லக்கூடாதா? இதுல என்ன ஆயிடுச்சு வந்து இதுக்கு ஒரு பக்கம் போட்டு நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்க. இது நான் வந்து திரைப்படமா தான் அதை பாக்குறேன். நான் இன்னொரு பக்கம் முதல் பாதியினுடைய திரைக்கதை ரொம்ப ஸ்லோவா இருக்கு. நாங்க இப்படி எதிர்பார்க்கவே இல்லை. அதே மாதிரி அர்ஜுனுக்கான ஸ்கோப் வந்து பெருசா இல்லை. மங்காத்தால எதிர்பார்த்த அளவுக்கு வந்து அர்ஜுன் இதுல ஒரு மாசாவே காட்டுறாங்க. சார் இது ஏத்துக்கிறீங்க? இல்ல முதல் பாதி வந்து ஒரு 20 நிமிஷம் வந்து ஒரு லேக் இருக்குது. ஓகே, ஒரு திருமண காட்சி, ஒரு லவ் மறுபடியும் ஒரு திருமணத்துக்கானது போய் ஃபிளாஷ்பேக்குள்ள போயிட்டு கரண்ட்டுக்குள்ள வரா மாதிரியான ஒரு விஷயம். ஒரு 20 நிமிஷம் லேக் இருக்கிறது ரைட்டு. அதை தாண்டி ஒரு இன்டர்வல் பிளாக் அப்புறம் தான் வந்து கதையை சூடு பிடிக்குது. இருக்கிறதே அந்த படத்துல ஒரு 10 கேரக்டர் தான். நீங்க அந்த 10 கேரக்டரை மிக சரியாக வந்து ஹேண்டில் பண்ணிருக்காரு மகிழ் திருமேனி. அந்த 10 கேரக்டருக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காரு அஜித். அது ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோ ஸ்பேஸ் கொடுத்தால்தான் அங்க வந்து அவங்களால வந்து மற்ற துணைக்கு அது 10 திறமையை ஸ்கோர் பண்ண முடியும். ஆமா, ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி வந்து 10 கேரக்டர் ஸ்கோர் பண்ணிங்க. அதுல அர்ஜுனுடைய கேரக்டர் அவங்க என்னென்ன படத்துல சொல்றது என்னன்னா அவர் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு சைக்கோ அப்படின்னு பொழுது அவர் வேலை எங்கி அதை வந்து வெளிப்படுத்த மாட்டேன்றாரு. அவராகட்டும் ரெஜினா ஆகட்டும் வெளிப்படுத்தல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்குலாம் பாத்தீங்கன்னா அர்ஜுனுக்கான ஒரு அருமையான ஒரு ஓவர் ஆக்டிங்கும் பண்ணல, அதுக்காக சும்மாவும் நின்று ரொம்ப இயல்பா நடிச்சுட்டு போறாரு. வந்து இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம திரிஷாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா திரிஷாவை விட வந்து இப்போ ரெஜினாக்கு அதிகமா ஃபயர் விட்டுருக்காங்க சார். அப்படி என்ன பண்ணிட்டாங்க படத்துல? உண்மையிலே வந்து ரெஜினா எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு தென்னிந்திய சினிமாவில் நல்ல ஒரு திறமையான நடிகை போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்களும் ஒரு நல்ல வாய்ப்புக்காக. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் த்ரிஷா ஹீரோயின் இல்லை ரெஜினா தான் அப்படின்ற அளவுக்கு ஸ்கோர் பண்றது. ஒரு டைலாக்ல ஆகட்டும், ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன்ல ஆகட்டும், ஒரு இடத்துல பேசுற டைலாக் அஜித்தை முட்டி போட வச்சுட்டு பேசுறதுலாம் திட்டுறானுங்க. இதுல ரெஜினாவை இது அதுதான் அந்த நடிகைக்கான பெரிய பலம். வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. கருத்துக்களை நேரத்தை வந்து நன்றி.